வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல்ல உருவாகும்னு காலையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. மாலையில் தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில. இது வரக்கூடிய நேரத்துல மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து மேலும் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில அடுத்து வரக்கூடிய 36 மணி நேரத்துல இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடிக்கும் அப்படின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நமக்கானது, அதாவது தமிழகத்திற்கானது. இதன் காரணமாக தமிழகத்துல பரவலாக நாம மழை எதிர்பார்க்கலாம். காலை முதலே கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக ஏற்கனவே மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. வரக்கூடிய நேரத்துல சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் காவிரி படுகை மாவட்டங்களையும் நமக்கு தொடர்ச்சியாக மழை படிப்படியாக தொடங்கி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய நகர்வு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தை நோக்கிதான் நகர்ந்து வரப்போகிறது. ஆனால் எந்த பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி எந்த பகுதியில் கடந்து செல்லும் என்பதான விவரங்கள் வானிலை ஆய்வு மையத்தால தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் தொடர்ச்சியாக மழை பொழிவு தமிழகத்தில் இருக்க போகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் அப்படின்றத நம்ம உறுதியா சொல்லலாம்.